ஒருத்தங்கள நண்பனா இருக்கிறத விட எதிரியா இருக்கும்போது தான் அவங்களுடைய ரியாலிட்டி என்னங்கிறது வெளியில எக்ஸ்போஸ் ஆகும். அது மாரி நீங்க சொல்ற ஆட்கள் யாருன்னு தெரியுது. ரொம்ப ஒரு 0% அக்செப்டன்ஸ். ஐயோ! நான் ஸ்லோ மோஷன்ல பேசுறேன் தப்பா நினைக்காதீங்க. ஐம் சோறு ஹேவிங் மை வாயில இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட். தெரியுது, தெரியுது. பசிக்கும்ல. முச்சிட்டேன். நெக்ஸ்ட் சீசன்ல எப்படி போயிருவோம்னா, நம்ம வந்து ஸ்ப்ளிட் ஆயிக்குவோம். ம். ஒவ்வொரு ஒரு 4 ஃபாலோவர் இது பண்ணி ஸ்ப்ளிட் ஆகிட்டு ஒரு ஒரு குரூப்லயும் ஃபாலோவர் சீக்ரெட்டா இல்ல வச்சுக்குவோம். இல்ல இல்ல ஆ. இன்னொன்னு அப்படி கிடையாது சம்பஸ். நெக்ஸ்ட் சீசன் என்ன பண்ணுவோம்னா, நம்ம எல்லாரும் ஒரு 50 பேர் கொண்ட குழுவும் ஆமா, பிரிஞ்சு எவன்லாம் சப்போர்ட் பண்றானோ அவனுக்குள்ள போய் உள்ள ஐக்கியமாயிருங்க. ஐக்கியமாயிட்டு ஆமா. பக்கத்துல அப்படித்தான் உட்காந்துருங்க. பண்ணணும். போயிட்டு உட்காந்துட்டு கிடையாது நிறைய முடியாது அது இல்ல ஆமாமாமாமா. எனக்கு அப்புறமேட்டு இன்னொரு வந்து அவங்க கருத்துமே இருக்கு. விஜி வந்து பேசுனாங்க இல்லையா? ஸ்டார்ட்டிங்ல ம், அ ம், யூடியூபர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அவங்களோட தாட்ஸ் என்னவோ அத தான் ம், நமக்கு புகுத்தணும்னு நெனைக்கிறாங்க. நமக்கான ஒரு தாட்ட வந்து அவங்க யோசிக்க விட மாட்றாங்க அப்படின்னு. நான் ஆக்சுவலி ம், அக்செப்ட் பண்ண மாட்டேன் நான் அந்த அந்த கருத்த. ஏன்னா நமக்கு ஒரு தாட் இருக்கும். ம், அதுக்கான லைன் ஆகுற அந்த ஸ்பேஸ்ல தான் நம்ம போய் உட்கார்ந்து கேட்கவே முடியும். இல்லன்னா, என்னடா இவனுங்க ம். பேசுறானுங்க டெலுலு வேர்ல்டு தான். அந்த ஸ்பேஸ்ல யா நம்ம உட்கார முடியாதுன்றேன் நானு. நோ நோ ஒரு நோ சம்டைம்ஸ் வந்து உனக்கு என்ன நடக்கும்னா பிலுவன், இப்போ வந்து ம். ஷோ பாக்குறவங்கள பத்தி நீ பேசுற. ஷோவே ம். பார்க்காம பிக் பாஸா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எதர்ச்சியா ஒரு வீடியோ பார்த்துட்டு பரவாயில்லையோ இப்படி நடக்குதா, ஓ இந்த மாதிரி விறுவிறுப்பா நடக்குதான்னு சொல்லிட்டு அவங்களோட ரிவ்யூவை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சதுமே அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்டஸ்டன்ட்டை அப்படியே பிக்சரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, இது நிறைய நடக்கும். ஒரு அட்லீஸ்ட் worst கேஸ் வந்து ஒரு 40% ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இது மூலியமா நடக்கும். ஆன் த அதர் ஹேண்ட் நான் நியூஸ் குடுக்குறேன், அது குடுக்குறேன், இது குடுக்குறேன்னு சொல்றாங்கல்ல. சோ ம்ஹ்ம். தே வில் ஸ்டார்ட் பிலீவிங் த பெர்சன். ஓ இதுதான் நடந்திருக்கு போல, இப்படிதான் நடந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பிலீவ் பண்ணி ஆரம்பிச்சதுனால அந்த கண்டஸ்டன்ட் மேல வந்து வெறுப்பும், யாரு சொல்றாங்களோ அந்த நபர் மேல நம்பிக்கையும் அதிகமாகும். இப்ப இது வந்து ஓகே. வெறும் ஒரு 500 பேரா, ஒரு அக்ரி, 450 அக்ரி. 500 ஓகே. பேரு. ஷோ பாக்காதவங்கள யா யா பத்தி யா யா நீங்க சொல்றீங்க. ஓகே. கரெக்ட். இப்ப யாஹ் இவங்க ஏன்னா சொல்றதுல யூடியூப்ல இருக்கும்போது இவங்க சொன்னதுல ஒரு சீன் நாளைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, இங்கே தான் ம். உட்காந்து ஒட்டி கேக்குறாங்க. இவங்க அங்க ம். சொல்றதுல ஒரு சீன் நாளைக்கு வந்துச்சுனாலும் ஏய் ஆமாப்பா அவங்க அதை அப்பயே சொன்னாங்கப்பான்னு அவனுங்க பிளைண்டா போய் நம்பிடுவானுங்க. டேய் சுடுறதே இங்க இருந்தாண்டா இன்ஃபர்மேஷன் அப்படின்றது தெரியாம போயிடும் அவங்களுக்கு. கனி கனி கொண்ட காத வைக்குமே. அது மாரி ஒரு குரூப் இப்ப காத வச்சுக்கிட்டு ஆமா இருக்குன்னு ஆமா காதை மட்டுமா வைப்பானுங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு வச்சுட்டு, "நீ இப்படி பேசுனியே, அப்படி பேசுனியே. உன் ஸ்பேஸ்க்குன்னா யாராச்சும் வர்றாங்களா? நாங்க வந்தோமா?" நீ எந்த அளவுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் உனக்குள்ளே ஃபார்ம் ஆகுது பாரு. அது ஒரு மனநோய். அத நீ தான் மாத்திக்கணும். அக்ரீட். எனக்கு சொல்லுவாங்க நிறைய பேரு, எப்பயுமே சொல்றது, நீங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணாலும் சரி கேட்க மாட்டேன். ஏன்னா இவங்க பேசுறதெல்லாம் கேட்கற மாதிரி இருக்காது, ரசிக்கிற மாதிரி இருக்காது, எரிச்சலா இருக்கும். ஒரு ஒரு லாஜிக் இல்லாம எக்ஸ்ட்ரீம்லி அபியூசிவ் கும்பல், எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிக் பீப்புள் ஹூ சே அதர்ஸ் டாக்ஸிக், எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிக். ஒரு சின்ன பாசிட்டிவிட்டி கூட ஒருத்தவங்க கிட்ட பார்க்க முடியாது. பீயிங் அ கண்டஸ்டன்டா கருதி ஒருத்தவங்க கிட்ட வந்து பாசிட்டிவா கூட பேச முடியாது. இல்ல அண்ட் நான் கிளைம் இன்னைக்கு ஒரு அதர்ஸ் அஸ் ஸ்பேஸ் டாக்ஸிக். இன்னும் ஒரு ஸ்பேஸ் நமக்கு தெரிஞ்சது தான் சீசன் 7. ஓகே. நான் ஒரு 2 நிமிஷம் ம் கேட்டேன் உள்ள போயிட்டு அதர் லிசனர்ல. ம் சாண்ட்ரா சப்போர்ட்டர்ஸ் ஓகேவா? பேசுறது கேட்கவே முடியல. கெழுவின்னு சொன்ன இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ளோல சொல்லிட்டாங்களாம். எப்படி உங்களால அப்படி பேச முடியுதுன்னே எனக்கு தெரியல டாம். அதே மாரி இவங்க அந்த மன்னிப்பு கேட்டாங்கல்ல வீடியோல ஸ்கேண்ட்ரா ம் ஸ்கேம்ட்ரா. அதெல்லாம் ம் வந்து தே டோன்ட் டிசர்வ் த லவ் ஆன் கமருதீன் அண்ட் பாரு. அவ எப்புட்றா ஒரு யோசிக்கிறீங்க? ஆள்மயிறு. இல்ல ஸ்கேம்ரா ஒரு ஆள்மயிறு. இவ காதல குடுத்து பார்வதி வாழ போறாளா? எனக்கு புரியல. இல்ல அப்படித்தான் பேசுறாங்க. "எப்புட்றா பேசுறீங்க?" அப்படின்ட்டு. அப்புறம் உங்களுக்கு ஒரு கும்பல் தெரியும்ல, ரெட் கார்டு கும்பல். அப்படின்னு நம்மள தான் இழுத்து பேசுது. வாங்குன காச விட யார் கூவுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அப்படின்னு வேற அதுல. அதெல்லாம் ரிவோக் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் அந்த கும்பல் கத்திக்கிட்டு இருக்குதுன்னு. நீ என்ன யோசிக்கிற? இதெல்லாம் நான் வந்து அந்த ஆள்லாம் வந்து சீசன் 7ல "ஓ! அப்படியா?" அப்படின்னு நெனச்சேன். இப்ப ச்சே! நீ இவ்வளோதானா அப்படின்னு தோணுது. ஆக்சுவலி எஸ்எஸ் மியூசிக் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு 1 மணிக்கு பிரஜன் வருவாப்புல ஒரு ப்ரோகிராம். அப்ப நான் ஏதோ நல்ல பெரிய ஆளுன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இவங்கள இன்னும் பெரிய ஆளான்னு காட்டுறோம்னு நெனச்சுட்டு கொண்டாந்து அசிங்கப்படுத்துனாங்க பாருங்க. புருஷன் பொண்டாட்டிய. ஐய்யய்யோ!
அதுக்கு பேர் தான் கூடா நட்பு கேடாய் முடியும். கடைசியில பாவம் பிரஜன் ஃபேமிலி இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏங்க கூடா நட்பு விஜய் சேதுபதி கூட கேளுங்க சேராம கேளுங்க எந்த இருந்திருந்தானா அளவுக்கு ஒரு இன்னைக்கு தற்குறி அவனா நல்லா கப்பலா இருந்திருப்பான். இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு தற்குறி கப்பலா இருந்தா ஒரு நேஷனல் டெலிவிஷன்லயே உள்ள உட்காந்து இன்டர்வியூல என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவானுங்க. அதை விட ஒரு பெரிய அசிங்கம் இல்லையா? டேய் நீங்க பண்ணது பித்தலாட்டம்னு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதை எப்படிடா நியாயப்படுத்துவீங்க? இப்ப என்ன சொல்லுங்க? ஆக்சுவலி இங்க பாருங்க காய்ஸ். சாண்ட்ரா வந்து ஒரு வெளில போயிருக்காங்க. அப்ப உள்ள வந்துட்டாரு. அப்ப உள்ளதான் அவங்க டிஸ்கஸ் பண்ண முடியும். இது ஒரு காமன் சென்ஸ். டேய் காமன் சென்ஸ் இருக்கிற நாய்ங்க உள்ள இத டிஸ்கஸ் பண்ணாதடா. காமன் சென்ஸே இல்ல. இந்த பேப்பர் ரவுடி பிரஜனுக்கும் நம்ம ஸ்கேம்ராக்கும் காமன் சென்ஸ்ன்ற மாதிரி கொஞ்சம் கூட கிடையாது. ஏங்க அவங்க சிறுபிள்ளைத்தனமா ஒரு மெச்சூரிட்டி இல்ல பாத்தீங்களா அவங்களுக்கு? அவங்க பேசுற வே ஆஃப் டாக் எது ஏங்க பேசினாலுமே ஒரு சின்ன பிள்ளைத்தனமா பண்ணுவாங்கல்ல, அது மாரி இருக்கு. திவாகருக்கு கல்யாணம் ஆச்சுன்னு பேசுறானுங்க அவனுங்க. புரியுதா? அவனுக்கு கல்யாணம் ஆகட்டும். ஆமாங்க. அவனுக்கு புள்ள பொறக்கட்டும். உங்களுக்கு என்ன வந்துச்சு? இவன் போய் உள்ள உட்கார்ந்து பேப்பர் ரவுடி பிரஜன் பேசுறான். எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுத்துட்டோம். எங்க போய் நொட்டுன நீ? எங்க போய் நொட்டுன நீ? நான் திவாகர்ட்ட பேசினேன்னு நான் சொன்னேன்ல. நான் பேசினப்ப அவருக்கு பாசிட்டிவ் என்ன சொன்னனோ, நெகட்டிவ் சொன்னேன். ஹி அண்டர்ஸ்டுட். நான் உண்மையாலுமே லிசன் பண்ணாரு. அந்த அந்த மனுஷன் கேட்டாரு. இப்ப அவர் போனப்ப புடிக்கலையான்னா, எனக்கு ஒரு சில விஷயங்கள் புடிச்சிருந்துச்சு. மெஜாரிட்டி எனக்கு புடிக்கல. அந்த ஸ்டாண்ட் என்னால எடுக்க முடியும். என்னால அவர்கிட்ட மூஞ்சிக்கு நேரா அத சொல்ல முடியும். நான் வந்து ஐயய்யோ! அவர்கிட்ட பேசிட்டேனே. இல்ல, இல்ல அவரு ஒரு தங்கமான மனிதர்னா என்னால உருட்ட முடியாது. ஐ கேன் நெவர் டூ தட். தப்பு பண்ணா தப்பு, நல்லது பண்ணாங்கன்னா நல்லது. அதானே கேம் ஷோ. பாரு தவறுன்னு நெனச்ச இடத்துல எத்தன இடங்கள்ல நம்ம சொல்லியிருக்கோம். அத அவங்க திருந்திட்டாங்கன்னு எத்தன இடத்துல நம்ம திருத்திருக்காங்கன்னு சொல்லி எத்தன இடத்துல அக்செப்ட் பண்ணியிருக்கோம். எத்தன இடத்துல அப்ரிசியேஷன் குடுத்திருக்கோம். கடைசியான நியூஸ் வரும்பொழுது நான் என்ன சொன்னேன்? எனக்கு இந்த மாரி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஆ எனக்கு வந்து இந்த ஒரு பர்ட்டிகுலர் விஷயம் உண்மையா இருந்தா பாருக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேனா, நானு வந்து சீரியஸா 60வது நாள். நோ, 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 நோ. 60வது 90வது நாளு. நாள் தான் நான் 60வது நாள் 60வது நாள் கார் சொன்னீங்க. சொல்லல. டாஸ்க் இது கார் டாஸ்க் கார்டாஸ்க்கு நான் சொல்றேன். அப்புறமேட்டு ஒருவேள நேத்து நம்ம சொன்னது வந்து உண்மையா இருக்குமோ? அப்படின்னு சொல்லிட்டு அந்த எபிசோட பார்க்கிறேன். விருப்பமே இல்லாம தான் பார்க்கிறேன் அந்த கார்டாஸ்க்க. அப்படி ஒண்ணுமே இல்லையாடா? என்னடா புருடா விடுறீங்க? நேத்து எக்ஸாஜரேட் பண்ணி வாயில நொர தள்ளுதுன்னுலாம் இன்ஃபர்மேஷன் குடுத்தீங்களாடா எங்களுக்கு? எனக்குமே உள்ள தான் இன்ஃபர்மேஷன் குடுத்தாங்க. ஓகே. இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். நொர தள்ளிடுச்சு. பூச்சு சாண்ட்ரா பூ. சாண்ட்ரா வாய வச்சுட்டு சும்மா இருந்துச்சா? இஷ்டமயத்துக்கு பேசினா செருப்பால அடிச்சு அனுப்பிச்சிருப்பாங்க. வெளியில இதே மாரி யார்ட்டயாவது பேச சொல்லேன். செருப்ப கழட்டி அடிப்பாங்களான்னு கேட்க மாட்டாங்களா? சரி எக்ஸாக்ட்லி டாம். உங்ககிட்ட இல்ல எந்த நாயெல்லாம் சப்போர்ட் பண்றீங்களோ, உங்களோட இல்லற வாழ்க்கைய பத்தி எடுத்து பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. செருப்பால அடிக்க மாட்டீங்களா நீங்க? அதான் இது அவங்களுக்குன்னு கேம்ல ஒரு தப்பு. ஆ. இந்த 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 சிச்சுவேஷன லைஃப்ல செட் பண்ணோம் அப்டின்னா, பேச்செல்லாம் ஆரம்பிச்சு கிடையாது. அடிச்சிருப்பானுங்க இவனுங்கலாம். பேச்செல்லாம் கிடையாது. மொதல்ல அடிதான். பல்லு பெயற வரைக்கும் நானா இருந்தாலும் அப்படிதான். மூஞ்சு முகரக்கட்டலாம் பேத்து விட்டு தான் வந்திருப்பேன். பட் கேமா நானு இருக்கிறதுனால, இந்த ஓகே அது இந்த கேமா அரோரா பார்க்கணும் இருக்குல்ல, அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். இந்த அரோரா சைக்கோ எந்த அளவுக்கு தத்தியா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன்னா, எந்த அளவுக்கு ஈகோயிஸ்டிக்கா இருக்குன்னு ஃபீல் பண்றேன்னா, ஒரு 24 வயசு பொண்ணு, வீட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணாலும், சாண்ட்ராவ தவறாக சொன்னாலும், முடியாது, 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 முடியாது. பார்வதி தான், பார்வதி தான், பார்வதி தான் நிக்கிறான்னா, இவன் எவ்வளவு ஒரு கேடு கெட்டவன்னு நான் பார்க்கிறேன். ஏன்டி நாயே! நீ வெளியில வந்து எபிசோட் பார்க்கல. நீ ஒண்ணுமே பார்க்கல. இந்த ரியா தியாகராஜன் வந்து இன்டர்வியூ அவங்க வந்து வந்து பேர் மேட்ச் ஆகாத ஒரு பேர். அவங்க வந்து இப்படி ஒரு பேர். அப்ப அரோரா யார் கூட இருந்ததெல்லாம் சூப்பர் பேர் சொல்லுங்க. அரோரா யார் யார் கூடலாம் வந்து இருந்ததெல்லாம் வந்து சூப்பர் பேர்ன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. சும்மா இஷ்டமயத்துக்கு பேச வேண்டியது. ஒரு ப்ரோகிராம்க்குள்ள போனோம்னா, ம். அவங்க வந்து இப்படி திவாகர வந்து அப்படியே ஈஸியா அத பேசிட்டு டாம், போறாங்களே! ஒரு இதுக்கு கிளாரிஃபிகேஷன். என்ன கேட்டா இதுக்கு தான் ரெட் கார்டு. சொல்லுப்பா, ஆ சொல்லுப்பா. இதுக்கு தான் ரெட் அரோரா எந்த பேருன்னு கேட்கிறியே, எத்தன பேருக்கு அவ சொல்லுவா? ரியா. கரெக்ட், கரெக்ட். அதனால தான் அமைதியா இருந்துட்டா. ஏங்க அது ரியா என்னங்க பேர் இல்ல. காசுக்காக நெறைய பேருக்கு விஷயம் பண்றா. ப்ளூரல் ஏதாவது இருந்தா இட்ஸ் அ கிரவுட். அரோரா கிரவுடுன்னு சொல்லு. பேரு சொல்லாத. சரி மேஜிக். ஐம் சாரி மேஜிக். மன்னிச்சிருங்க. இல்லம்மா, ஃபினாலே வீக் மாரியே தெரியல. ஆக்சுவலி டிஎல் ஃபுல்லா பார்த்தாலும், ஹூ இஸ் த டைட்டில் வின்னர்ன்ற டாபிக் போயி, பாரு கம்மிங் டூ த ஷோ ஆர் நாட் அப்படின்னு போய்க்கிட்டு இருக்கு. இப்ப போய் இவனுங்க ஸ்பேஸ்ல மட்டும் நீ கேளுங்க. ஏங்க திவ்யா கணேஷ் நொட்டிட்டாங்கங்க. அரோரா கிழிச்சிட்டாங்கங்கன்னு பேச மாட்டான்.
பாரு வந்து பாருங்க, பாரு பாரு வந்து வரல. பாரு அப்படி வந்து உருட்டிட்டு இருக்கான். அதெல்லாம் நடக்கல. டேய் நடந்துச்சுடா நாயங்களா, நடந்துச்சு. நம்புனா நம்புங்க, நம்பாட்டி நாசமா போங்க. அதுவும் அதுல போனீங்கன்னா ஃபிடல் காஸ்ட்ரோ, சேகுவாரா, லெனின் அது போவாங்க புரட்சி பீப்புள் எல்லாம். உங்களுக்கு கால் வருது சன்பர்ஸ்ட். வாய்ஸ் அப்படியே உள் வாங்கிருச்சு. எஸ் ஆனட்டர், இட்ஸ் யுவர் டர்ன் ஆனட்டர். Am I audible, Tom? எஸ் யூ ஆர் ஆடிபிள். சொல்லுங்க. Okay. So thanks. ஸ்பேஸை கொஞ்சம் early-ஆ வச்சுட்டீங்க, நானும் பார்க்கல. பட் மீம்ஸை பார்த்து தான் ஃபர்ஸ்ட் உள்ளேயே வரேன். மீம்ஸ்ன்னு சொல்ல முடியாது, சில ட்ரால் போஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க ஆகும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க பேசுனதை வச்சு. ம் ஓகே. தெரில. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்னொன்னா ஒரு ஆஸ் யூஷுவல் 10 மினிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். டாக்ஸிசிட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஒருத்தர் மதியம் ஒருத்தர் போட்டிருந்தார், போஸ்ட் போட்டிருந்தார், நானே ரிப்ளை பண்ணியிருந்தேன். Paru is the most toxic person. Now, she will understand that only non-toxic person will ever win. அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. நீ உன் போஸ்ட் ஃபுல்லாவே டாக்ஸிசிட்டியா தான் இருக்குது. நீ போடுற போஸ்ட் டாக்ஸிக்கு, நீ வந்து எல்லாம் செய்யறது எல்லாமே டாக்ஸிக்கா தான் இருக்கு. நீ டாக்ஸிசிட்டியை பத்தி யார் பேசுறதுன்னு தெரியல. அவ்வளவு ஒரு ஹிப்போக்ரட்டிக்கான ஆள், நீ டாக்ஸிசிட்டியை பத்தி நீ பேசுற அப்படின்றதான் தட் இஸ் வாட் கேம் டு மை மைண்ட். சொல்றவங்க, அதாவது நம்ம கிட்ட நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன், பார்வை நமக்குலாம் எப்படி பிடிக்குது அப்படின்னா, பார்வை கிட்ட இருக்க இம்பர்ஃபெக்ஷன்ஸ் அவ்வளவுதான். அதுதான் தட் இஸ் வாட் நம்மளுடைய கேரக்டர் ட்ரைட்ஸ் ஏதாவது ஒன்று ரெண்டு இதாகும். அதனாலதான் வந்து ஒரு பர்டிகுலர் கண்டஸ்டன்ட் நமக்கு பிடிக்குது. அது பார்வை பண்ற அவங்களுடைய ஓவர் எந்தூசியாசம், அவங்களுடைய ஃபிளாஸ் நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றதுனால நம்ம வந்து அவங்கள சூஸ் பண்றோம். உடனே அவங்கள சப்போர்ட் பண்ற நீயும் டாக்ஸிக் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போறது சரி, ஓகே ஃபைன். நீ போய் அந்த பர்சனை கேட்கிற, இஸ் ஹேவிங் சோ மெனி கான்டாக்ட்ஸ் அண்ட் கனெக்ஷன்ஸ் அண்ட் ஆல் தட் பர்டிகுலர் ரிவ்யூவர், நீங்க போயிட்டு வாங்க சார், நீங்க வந்து ஃபேட்மேன் மாதிரி போயிட்டு நீங்க 90 நாள் அங்க இருந்துட்டு வாங்களேன், ஐ எம் சேலஞ்சிங் யூ. கேன் யூ டூ தட் பிகாஸ் யூஆர் அ வெல் கனெக்டட் பர்சன் இல்லையா அப்படின்றத ஐ எம் புட்டிங் திஸ் சேலஞ்ச் டு ஹிம். செகண்ட், சொல்ல பார்வோட இம்பேக்ட். இந்த 4 பேர் உள்ள ஃபைனலிஸ்ட் தான் வந்திருக்காங்க. நான் சொல்றேன், இது வரைக்கும் 8 சீசன் முடிஞ்சு 9வது சீசன் நம்ம வந்துட்டோம். இந்த 9 சீசன்ஸ்ல எத்தனை ஃபினாலிஸ்ட் வந்து உங்க மெமரியில இருக்கிறாங்க? 4th சீசன்ல சோம்சேகர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஃபினாலிஸ்ட் வந்தார், ஞாபகம் இருக்கா? இல்ல 5th சீசன்ல வந்து அமுதவ ஆனந்த் ஒருத்தர் இருந்தாரு, அவர் ஃபினாலிஸ்ட் செலக்ட் ஆன ஞாபகம் இருக்கா? செகண்ட்ல ஜனனி ஒருத்தர் இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ரொம்ப ஞாபகம் வச்சிருக்கோம் தான் வச்சிருக்காங்க. இத்தனை பேர் வந்து ஃபினாலிஸ்ட் ஆகி காணா போனவங்களா இருக்காங்க தெரியுமா? பிகாஸ் what was their impact in the show அப்படின்றது முக்கியம். ப்ரீவியஸ் சீசன்ஸ்ல வின்னராகவே ஆனவங்க ரொம்ப யோசிச்சு பார்த்து வின்னர், ஆமால ஒருத்தர் வின் பண்ணாருல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் இது பண்ற மாதிரி இருக்கும். As much as I'm not a fan of Kavin, people remember him because for that particular moment where he took the briefcase. ஓகேவா? லாஸ்ட் சீசன்ல யாரு உங்களுக்கு பட்டு ஞாபகத்துக்கு வருது? இன்னும் கொஞ்சம் முத்துக்குமரன் சொல்லுவீங்க, ஆனா யார அதிகமா மக்கள் ஞாபகத்தை வச்சிருக்காங்கன்னா ஜாக்லின் ஞாபகம் வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த அந்த ஒரு மொமெண்ட், அந்த பிரீஃப் கேஸ் ஓடி வந்துட்டு எடுக்காம விட்டவங்க, அது வந்து அதிகமா ஞாபகம் வச்சிருக்காங்க. அது அவங்க இந்த சூப்பர் ஹிட் டாஸ்க் இந்த தடவை ரொம்ப வந்து போஸ்ட் பண்ணி விட்டாங்களே, டால் டாஸ்க். அந்த டால் டாஸ்க வந்து அவங்களும் ஜாக்லினும் மஞ்சரியும் எப்படி நைட் ஃபுல்லா விட்டு கொடுக்காம ஆடினாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லாங் லாஸ்டிங் இம்பாக்டை யாரு விட்டுட்டு போனாங்க அப்படின்றது தான் முக்கியம். வின்னர் யாரு வேணாலும் ஆயிக்குங்கடா. அது வந்து நீங்க ஒரு செகண்ட் சீசன் எப்படி சொல்ல விரும்பல நானும். பட் வின்னர் யார் வேணாலும் வாங்கிட்டு போயிடலாம், வெறும் 50 லட்ச ரூபா காசு. ஆனா வந்து ஒரு பர்டிகுலர் சீசன்ல இருந்து யாரு லாங் லாஸ்டிங் இம்பாக்டை விட்டுட்டு போனது அப்படின்றது. பீப்புள் வில் ரிமெம்பர் பாரு ஃபார் இயர்ஸ். ஓகேவா? அவங்க விளையாண்ட, அவங்க இருந்த எந்தூசியஸமா இருக்கட்டும், அவங்க கொடுத்த கண்டென்ட்ஸா இருக்கட்டும், இல்ல இந்த இன்ஃபேமஸ் கார் டாஸ்கா கூட இருக்கட்டுமே. ஓகேவா? ஸோ அதுல வந்து பீப்புள் வில் ரிமெம்பர் ஹர் மோர். ஓகேவா? கம்பேர் டு எனி வின்னர். நீங்க வின்னர் அவங்க போட்ட அவங்க கொடுத்த கண்டென்ட்ஸ், அவங்கள நீங்க வந்து இந்த ஷோல வந்து சிலர் போஸ்ட் போடுறாங்க, ஓ மை காட், இஸ் ஷீ கம்மிங், இஃப் ஷீ இஸ் கம்மிங் ஐ எம் நாட் கோனா வாட்ச் அட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு.
பாத்துக்குங்க. அது யாரு கிளாஸு? சேனல் கிளாஸு. உங்களுக்கா லாஸு? உடனே நீங்க பார்க்காம விடுறதுனால உடனே டிஆர்பி ஒண்ணு அப்படியே இதாயிட்ட போயிடுதுங்களா? கேட்கிறேன் நானு. லெட் மீ புட் திஸ் டு யூ. ஸோ இந்த மாரி ஒரு ஒரு அவங்க இல்லாம அவங்க பார்வோட இம்பாக்ட்ட எடுத்துட்டு இந்த என்டையர் சீசனையே பாருங்க. ஒரு வெற்றிடம் எவ்வளோ பெரிய வெற்றிடம் உங்களுக்கு தெரியுன்றது யூ வில் கம் டு நோ. ஓகேவா? இந்த 4 ஃபினாலிஸ்ட்டும் அப்படியே மாதட்டிட்டு நிக்கிற ஃபேன்ஸ்லாம் வந்து, "உங்க ஆளு ஃபைனலுக்கே வரலையே! உங்க ஆளுக்கு ஏவியே இல்லையே!" அப்படிலாம் சொல்றீங்க. உங்களுக்கு இருக்கிற ஏவிலேயே அவங்க தாங்க இருக்காங்க. ஓகே. உங்களுக்கு உங்களுக்கு இங்க இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மேஜர் மொமெண்ட் குடுத்துருக்காங்கன்னா, அது வந்து தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹர். நீங்க இப்ப மறந்துட்டுறீங்க இல்லைங்களா? 11 மணி நேரம் வச்சு நாங்க வந்து பொளந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அது ஈவன் ஈவன் இன் தட் பாரு வாஸ் கீப்பிங் குவைட். பாரு வாஸ் டேக்கிங் எவ்ரி இன்சல்ட் ஷி ஹட் மேட் பிகாஸ் ஆஃப் வாட் ஷி வாஸ் கோயிங் த்ரூ அப்படின்றது கூட ஐ அம் புட்டிங் அப் திஸ் டு யூ. ஓகேவா? நீங்க பார்வ சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பாருங்க. வாட் சார்ட் ஆஃப் இங்க சப்போர்ட் பண்ற கண்டஸ்டன்ட்ஸ் இருப்பாங்களா இல்லையா அப்படின்றது யூ வில் கம் டு நோ. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நீங்க நாளைக்கு எப்படின்னு தெரியலைங்க. அவங்க வந்து வராங்களா வரலைங்களான்றது தட் இஸ் அப் டு ஹர். இப்போ நம்ம பேசுறத கூட ஓகே ஃபைன். ஆனா நாளைக்கு சப்போஸ் பாரு வரல, அவங்க வந்து சோறுல உப்பு போட்டு திங்குறாங்க, நாங்க வந்து பார்வை கூப்பிட மாட்டோம் அப்படின்னு நாங்க டிஆர்பி போனாலும் பரவாயில்ல, பார்வை கூப்பிட மாட்டோம்னா பண்ணிக்குங்கடா. ஓகேவா? நோ ப்ராப்ளம். நோ 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 ஆனட்டர், நீங்க லேட்டா வந்திருக்கீங்க. ம். பார்வ கூப்பிட்டாங்க, மல்டிபிள் டைம்ஸ் இன்வைட் பண்ணிட்டாங்க. ஓகே. இன்னைக்கு ஸ்டேஜ்ல டிக்ளேர் பண்ணிட்டாங்க. பார்வதி, கம்ருதீன் 2 பேரையும் தான் இன்வைட் பண்ணியிருக்கோம். அவங்களோட ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சு. அவங்களால வர முடியலன்றத ஸ்டேஜ்ல டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அப்ப நீங்க எடுத்துக்கலாம். சேனல் வந்து சோத்துல உப்பு போட்டு திங்கல அப்படின்றத வந்து நீங்க எடுத்துக்கலாம். எங்க இருக்காங்க யார் பாரு? யாரெல்லாம் போடுறாங்களோ ஒரே ஷி இஸ் ஆமா நாட் இன் சென்னை. என்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்காங்க. யோ, இல்ல நீ இல்ல யாரோ ஜஸ்ட் அதே மாதிரி தானே நானும். சரி ஓகே. இல்ல இல்ல கேட்டேன். இல்ல நோ ஐடியா நோ ஐடியா நோ ஐடியா. ஓகே. ஸோ எனிவே அவங்க அவங்களுடைய ப்ரெசன்ஸே இருந்தாலும் நான் சொல்ல வந்த பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அவங்களுடைய ப்ரெசன்ஸே எங்களுக்கு வேணாம் அப்படின்ற ஒரு தீர்க்க முடிவுல இருந்தாங்கன்னா, ஓகே ஃபைன். அடுத்து வருவீங்களா ஒரு பிபி கொண்டாட்டம்னு வைப்பீங்கல்ல, எல்லாரையும் மாக் பண்ணி ட்ரால் பண்ணி தானே போடுவீங்க. அதுலேருந்து அவங்கள எடுத்துருங்களேன். ஓகேவா? அந்த சேலரி இஷ்யூஸ் ஒரு காசு தர மாட்டோம் அப்படின்றத நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். உங்க ப்ரொமோஸும் உங்களுடைய கண்டென்ட்ஸ் உங்களுடைய எபிசோட்ஸ் ஃபுல்லா ஹாட் ஸ்டார்ல இருக்குது. ஆனட்டர் அது இன்வைட் ஆ. பண்ணிருக்காங்க. salary she will be getting dot. எஸ். ஓகே. ஸோ அதையும் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் டாம். ஐ எம் அக்னாலஜிங் தட். சொல்லி முடிச்சிடுறேன். பார்வோட பிரசன்ஸ் எப்படின்றத ஐ எம் ஸ்ட்ரெஸ்ஸிங் தட். தட் இஸ் வை ஜஸ்ட் வாண்ட் டு கம்ப்ளீட் திஸ் பாயிண்ட். அந்த எபிசோட்ஸ்ல நீங்க பார்வோட பிரசன்ஸை எடுத்துட்டீங்கன்னா, ஒவ்வொரு எபிசோட் 1 மேபி 90 எபிசோட்ஸ்ல அதை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, வெறும் 15 மினிட்ஸ் தான் மிஞ்சும். ஓகேவா? அதுதான் அது என்ன படம் அது? பே ஜெயம் ரவி ஒரு படம் நடிச்சிருப்பார் 2009ல. ஏதோ ஒரு படம். ஐ ஃபர்காட் இட். இட்ஸ் அ குட் ஃபில்ம் ஆக்சுவலி. பேராண்மை. இதுலேருந்து இதை எடுத்துட்டா இதான் மிஞ்சும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பார்வை எடுத்துட்டா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன மிஞ்சுதுன்றது தட் இஸ் இம்பாக்ட் ஷி ஹேட் மேட். ஓகேவா? ஸோ மேபி லெட்ஸ் ஹோப். நீங்க சொல்றீங்களா கொஞ்சம் ஹோப் வச்சுக்கங்க. திங்கிங் ஆன் டு தட் லெட்ஸ் ஃபைன். That is what to conclude this, Para will have the long-lasting impact of all the contestants, irrespective of who wins this show. And because நீங்க யார் வேணாலும் வின் பண்ணணும். ஏர்லியும் சில ஃபைனலிஸ்ட் இருக்காங்க. அவங்க let me put this to her, to whoever is supporting them. நீங்க சப்போர்ட் பண்ணீங்க இல்லைங்களா அந்த சில கண்டஸ்டன்ஸ், அவங்கள நீங்களே மறந்துடுவீங்க 2 சீசன் கழிச்சு. நம்ம அந்த அளவுக்கு they will disappear faster in a rate that you will not even imagine. ஓகேவா? அண்ட் யூ வில் ரிமெம்பர் பாரு மோர் அப்படின்றத அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ்க்கு ஐ எம் டெல்லிங் தம். ஓகேவா? யாரு லாங் லாஸ்டிங் இம்பாக்ட் கொண்டு போயிட்டு தென் யூ வில் கம் டு நோ. ஓகேங்களா? தென் யூ வில் ஸ்லோலி அக்னாலஜ், மேபி நாட் நவ், you will slowly acknowledge after couple of years who really ran this show and why we call them, why the season called them, why the ex-contestants call them as a showrunner அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கீங்க. மேபி நாட் நவ், மேபி after years. That is it. அவ்வளவுதான் டாம். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றிகள் ஆனட்டர். ஐ திங்க் இட்ஸ் அமர்ஸ் டர்னா. அமர் டாம், நான் என்ன ஒரு அப்பையில இருந்து அழகா கையெழுத்து டாம் விட்டுருக்கேன். டாம் என்ன மினிமலிஸ்டிக். இல்ல இல்ல நடக்குது? இல்ல அதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க மினிமலிஸ்டிக். அவங்க அதுக்கு அப்படியா? முன்னாடியே வந்து வெயிட் பண்றாங்க. ஆமா ஆமா ஓகே ஆமா ஆமா ஓகே ஆமா. ஓகே. டாம் என்ன சொல்லுங்க. நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியாம இருந்தேன். 1 வீக் ம். திடீர்னு பார்த்தேன்னா அதான் பாரு they invited பாரு and பாரு is not responded, she missed the flight அப்படி இப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. நீங்களும் சொல்லியிருக்கீங்க போல இருக்கு. ஸோ ம். அதுதான் உண்மையான்னு கேட்கறதுக்கு தான் வந்தேன். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க.
கமருதீன் வந்தானம்மா? கமருதீன் வந்து ஸ்டேஜ்ல வந்து நின்னு மக்கள் அனைவருக்கும் நன்றி, எனக்கு வாக்களித்த எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் நோட்ல பேசிட்டு போயிருக்காப்ல. இந்த ஸ்டேஜ்ல எத்தைங்க ஏத்தி நிப்பாட்டி பேசியிருக்காங்க. கம்ப்ளீட்டா இந்த டிஆர்பிக்காக தான் இல்ல இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்கல்ல. நாட் ஃபார் தி இன்சிடென்ட், நாட் ஃபார் தி இன்சிடென்ட். நோ 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 இந்த பேப்பர் ரவுடி நாய் வந்து கெஞ்சிருப்பான், கால்ல விழுந்திருப்பான். அவர் வந்து இம்பல்ஸ் தெரியாம அந்த ஒரு அதோட இதுவே தெரியாம அவர் ரியாக்ட் பண்ணிட்டாரு விஜேஎஸ். இல்ல அதுக்கப்புறம் இதனால நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அத பார்த்து வந்து தலைவன் வந்து பதறிட்டாப்ல. என்னடா சொல்றீங்க? ஐயையோ என்ன சொல்ற? அப்படின்னு. இல்ல டாம் பேசிட்டு மத்தவங்க பேசிட்டு நான் அப்புறமா வரேன் டாம். தேங்க்யூ. என்ன அமரு சொல்லுங்க மினிமலிஸ்டிக். என்ன டாம் நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் மினிமலிஸ்டிக். ஓகே. இல்ல ஃபைனல் நோட்ன உடனே நான் என்னன்னா அவ்வளவுதான் வந்து வணக்கம் அப்படின்னு நினைச்சிட்டு நானும் போயிட்டேன். கொஞ்சம் பிஸி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்பதான் வரேன் நானு. என்னடா ஒரு நான் தெளிவா போட்டிருந்தேன். எங்க நம்ம பேசுறதுக்கு இப்ப நான் உங்ககிட்ட பேச முடியுமா இல்லையான்னு தெரியல அப்படின்ற அந்த நோட்ல ஃபைனல் நோட்னு போட்டிருந்தேன். மத்தபடி பிக் பாஸ் ஸ்பேஸ் தான் வச்சு வைப்போம்னு தானே சொன்னோம். ஓகே. நான் தான் அந்த வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ்லயே பிஸி. கரெக்ட். நான் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். பரவாயில்ல. அட்லீஸ்ட் ஒரு லாஸ்ட் மினிட்லயாவது நான் வந்து இதுல வந்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அதான் பரவாயில்ல டாம். அப்ப இவங்களே வந்து ஒத்துக்கிட்டாங்க இல்லையா? பார்வ வந்து நாங்க இன்வைட் பண்ணோம்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. சோ ஃபைன். சோ தோல்வியை ஒத்துவிட்டார்கள். அதுவும் இல்லாம இவ்ளோ ஈகோவையும் பிடிச்சிட்டு இருந்ததுக்கு வந்து சோத்துல உப்பு போடலன்றத வந்து ஹென்ஸ் ப்ரூவ்டுன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. சோ நமக்கும் ஓகே தான். இததான் நம்ம எதிர்பார்த்தோம் ஆக்சுவலா. இந்த மாதிரி வந்து நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு நடக்காத ஒரு விஷயத்த வந்து ஒரு டிஆர்பிக்காக வந்து இந்த மாதிரி வந்து பண்ணி கொஞ்சம் கூட அதாவது வந்து அப்படியும் சொல்லலாம் அண்ட் பியூர் ஈகோவும் சொல்லலாம். அந்த விஜேஎஸ்க்கு இருந்த ஈகோ அது அது எல்லாமே சேர்ந்து எவ்வளோ ஒரு கேவலமா வந்து ஒரு பயாஸ்டு ஒரு ஹோஸ்ட் இருந்ததுன்னா எவ்வளோ கேவலமா அந்த ஷோ வந்து ஆகுன்றத நம்ம வந்து எவ்ரி வீக்கெண்ட் எபிசோட்லயே நம்ம வந்து பார்த்தாச்சு. ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு மட்டும் ஃபேவரிசம் வந்து காமிச்சு ஆனா அந்த கண்டஸ்டன்ட் என்னது அந்த அரோராருக்கு வந்து எவ்வளவு ஒரு திமிரு இருந்ததுன்னா ஈச் அண்ட் எவ்ரி வந்து வெளியில போன கண்டஸ்டன்ட் எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் வந்து வரும்போதும் இது நடந்தது வந்து எல்லார்கிட்டையும் உட்காந்து கேக்குறா. அங்க வந்து ஸ்கேம்ட்ரா தான் தப்பு பண்ணியிருக்கா, ஆக்ட் பண்ணி தலைய ஆட்டிட்டு கடைசியில அவ வந்து ஒரு அவளுக்கு எவ்வளவு ஒரு திமிரு இருந்ததுன்னா பாரு என்ன நல்ல பேரா வாங்கிட்டு போயிருக்கான்னு பேசுறா. அவளை பத்தி கொஞ்சம் ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து தான் எப்படி இருந்தோம் என்ன பண்ணோன்ற ஒரு நினைப்பு இருந்ததுன்னா அவளை மாதிரி இவளும் ஒரு பொண்ணு தானே அந்த மாதிரி பேசணும்னு தோணுமா? அவளுக்கு எவ்வளவு ஒரு கிரட்ஜு ஒரு ஒரு வெனமஸ் தாட் இதெல்லாம் வந்து அந்த அரோராவுக்கு இருக்குது. ரொம்ப மோசம். அதாவது வந்து அவ வந்து ஜெலசியா இருக்கான்னு இவ எவ்வளவு பேசியிருக்கா. இவதான் ஜெலசியா இருக்கா. நடந்துக்கவே இல்ல. பொய். இதே இல்ல. ஏன்னா பாருக்கு வந்து கம்ருதின்ற அந்த ஒரு பர்சன் கூட இருக்கும் பொழுதுதான் அந்த பாசிட்டிவ்னஸ் இருந்துச்சு. அரோராக்கு விஜேஎஸ் அப்ரிஷியேட் பண்ணா, உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் பார்வதி பேர் அப்ரிஷியேட் பண்ணா, வாட் எவர் அவளுக்கு சாதகமா ஒரு சின்ன விஷயம் நடந்தா கம்ருதீன் போய் பேசிட்டா. இவளுக்கு 1 மாசம் இருந்தா நம்ம கிட்ட ஃப்ரெண்டுன்னு சொன்னா உட்காந்து அவனை கன்ஃபரன்ட் பண்றா. உண்மையை சொல்லு, உனக்கு வியானாவை பிடிக்குமா? அப்புறம் ஏன் வந்து நீ இத சொன்ன? வியானா அவனுக்கு புடிச்சானா பிடிக்கலனா உனக்கு என்ன மயிர் வந்துச்சு? நீ என்ன சொல்ற? வெளியில போனா வந்து துஷாரா என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா, நான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா அவன் தான் சூஸ் கலட்டி பண்ணுவேன். விட்டானே. பல்பு ஃபர்ஸ்ட் வந்த அன்னைக்கே கொடுத்து விட்டானே அதனாலதான் அவனையும் வந்து கூச்சமே இல்லாம பிஸ்கோத்து பிஸ்கோத்து அப்படியா? கரெக்ட். இவர் ரொம்ப ஒஸ்ட். கமுருதீனை வந்து அப்படிதான் சொன்னான். உனக்கு கண்ணை மூடி பார்த்தா உனக்கு பாருதான் வர்றா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த கமுருதீனா வந்து பாடி ஷேம் வந்து பண்ணா. இவன்லாம் அந்த நர்ஸ் வேஷம் வந்து ஃபர்ஸ்டே போட்டிருந்தானா இவன் பக்கத்திலே போயிருக்க மாட்டான். இவ ஏதோ மனசுல ஒரு ரதி மாதிரி வச்சுட்டு எல்லா அங்க இருக்கிற வந்து மென்னு கூடயும் வந்து பழகுறா. பழகிட்டு அந்த வினு குட்டி அந்த குட்டி இந்த குட்டின்னு பழகிட்டு அதுக்கப்புறம் வந்து பின்னாடி போய் அவன் என்ன பிஸ்கோத்து, அவன் என்ன பெரிய இது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து பேக் ஸ்டாப் பண்ணி
அதாவது வந்து என்னன்னா, எப்படி வந்து ஒருத்தி இருக்கக்கூடாதோ, அது மாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்துட்டா. அந்த மாரி ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு வந்து ஒரு பிரிவிலேஜ் கிடைக்குதுன்னு நமக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு. அந்த ஆதங்கத்த வந்து நம்ம ஒவ்வொரு வீக்கெண்ட்லயும் வந்து ஏதாவது ஒரு அட்ரஸ் பண்ணுவாரா பார்த்துட்டு இருந்தா, இவரும் சேர்ந்து செம்படிச்சுட்டு, நீங்க வந்து எனக்கு வந்து என்ன சொல்றது? நீங்க வந்து ஒண்ணும் அட்டென்ஷன் சீக்லாம் நீங்க பண்ண தேவையில்ல. நீங்க இப்படியே வந்து கெத்தா இருங்கன்னு வந்து ஒரு வார்த்தைய வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவன் சொல்லிட்டு போறான் அந்த விஜேஎஸ். சுத்தமா வந்து விஜேஎஸ் அந்த ஒரு ஒரு ஹோஸ்டுக்கான வந்து மரியாதையவே வந்து இழந்தாச்சு. அதனாலதான் இந்த ஷோவே ரொம்ப ஒஸ்டா இருந்தது. அண்ட் ஆல்சோ வந்து டாம் நீங்க சொன்னீங்க இல்லையா? ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வந்தது. இந்த மாரி இருந்ததுன்னா வந்து நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு வந்து நம்ம இதுல வந்து ஒரு சிலர் வந்து அந்த மாரி இருந்தா சொன்னாங்க. நான் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. பட் வந்து ஐ ஸ்டில் பிலீவ் இன் பாரு. ஏன்னா வந்து அவங்க அம்மாலாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இவ்ளோ விஷயங்கள வந்து கேட்டு நம்ம எவ்வளோ வந்து பார்த்துட்டு இருக்கோம். வீக் பை வீக் வந்து சேஞ்ச் ஆகுறத வந்து பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு என்னன்னா ஒரு ஹோப் இருந்தது. இந்த மாரி எதுவுமே நடந்திருக்காது. எனக்கு இன்னொரு பயங்கரமான ஹோப் என்ன இருந்ததுன்னா, நெகட்டிவிட்டி வந்து பாருவுக்கு வந்து நெறைய வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க அந்த யூடியூபர்ஸ். அது யாருன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால நான் என்ன நெனச்சுட்டேன்னா, நார்மலா ஒரு ப்ரோமோ வந்தாவே பாருவ பத்தி அவ்வளவு நெகட்டிவா வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அப்ப நான் என்ன நெனச்சுட்டேன்னா, அந்த மாரியே ஒரு நெகட்டிவிட்டியா தான் இருக்கும். ஆனா உண்மையா வந்து நிச்சயம் அந்த மாரி நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் லைவ் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. அங்க வந்து அங்க இருக்க எல்லாருமே தப்பு பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே வந்து ஒருத்தர டார்கெட் வந்து பண்ண மாரி இருந்துச்சு. இன்ஃபாக்ட் பாரு வந்து அந்த இடத்துல வந்து தப்பான ஒரு வார்த்தைய யூஸ் பண்ணவே இல்ல. அவ்வளவு வந்து ஜென்யூனா வந்து ஒருமையில பேச வேணாம். உனக்கு வந்து என்ன பேசியிருக்காங்களோ அதுக்கு நீ வந்து ஒரு பதில் பேசே தவிர, மரியாதை குறைவா பேச வேணாம். இதுக்கு மேல வந்து எப்படி பேசணும்னு தெரியல. பெர்ஃபெக்ட்டா பேசினா. அண்ட் ஆல்சோ அது வந்து ஒரு புஷ் தான். அதுக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து இப்போதைக்கு வந்து எல்லாம் ஆக்டிங்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே. இப்ப வந்து என்னன்னா, நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து என்னன்னா, நம்ம ஒரு கரெக்ட்டான ஒரு ஜென்யூனான ஒரு ஆள தான் சப்போர்ட் பண்ணியிருக்கோம்னு எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்குது. நம்ம கேம வந்து பார்த்துட்டு அவ எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து சில மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது, இந்த இடத்துல அவ பண்ணது தப்புன்றது வந்து எல்லாருமே சொல்லியிருக்கோம். அண்ட் ஆல்சோ அவ அத திருத்தம்போது நம்ம வந்து அத அப்ரிஷியேட் பண்ணியிருக்கோம். அத வந்து அவ கன்டின்யூ பண்ணும்போது நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்கோம். ஆனா அவ பழையபடிக்கும் ஒரு ட்ராப்ல வந்து ஒரு அந்த ரிலேஷன்ஷிப்னு ட்ராப்ல விழுகும்போது, ஏன் இவ இப்படி பண்ணியிருக்கா? பண்ணியிருக்க கூடாதுன்னு நம்ம வந்து ஒரு அக்கறையா நெறைய இடத்துல நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ நம்மல்லாம் வந்து ஒரு 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 ஃபேன்ஸாவோ, சப்போர்ட்டர்ஸாவோ நம்ம வந்து பெர்ஃபெக்ட்டா எல்லாத்துக்கும் கண்ண மூடிட்டு ஜால்ரா அடிக்கல. அதே மாரி இந்த சிப்பிங்க்கு வந்து 2 பேருக்கும் வந்து நெறைய போடும்போதெல்லாம், நம்ம வந்து நெறைய இடத்துல வந்து வாய்ஸ் அவுட் வந்து பண்ணோம். இந்த மாதிரி ஒரு ஆட்டிட்யூட் வந்து காமிச்சிருக்க கூடாது கமருதீனு. இந்த மாதிரி வந்து இவ வந்து டக்குன்னு வந்து என்னதான் கால்லவே விழுந்தாலும் அக்செப்ட் பண்ணியிருக்க கூடாது. ஸோ நம்ம நெறைய விஷயத்த வந்து நம்ம ஜென்யூனாவே வந்து நம்ம வந்து சொன்னோம். ஸோ வந்து நம்ம என்ன அவ எல்லாமே வந்து நம்ம கரெக்ட்டா வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா, இந்த விஜய் சேதுபதியோடைய அந்த பயாஸ்டு ஹோஸ்ட் அண்ட் ஆல்சோ அந்த பிக் பாஸ் உடைய நெறைய பிரிவிலேஜ் டுவர்ட்ஸ் அரோரா. அதுக்கப்புறம் வந்துட்டு அதனாலதான் வந்து ரொம்ப ஒஸ்ட் ஆயிருச்சு. அண்ட் ஆல்சோ திவ்யாவுக்குலாம் வந்து என்ன பண்ணான்னு சீரியஸா எனக்கு தெரியல. எனக்கு அவ வந்து என்ன ஒரு கேமு, ஒரு ஸ்ட்ராட்டஜி எது ஒண்ணுமே கிடையாது. சும்மாவே வந்துட்டு சும்மா சம்மந்தமே இல்லாம அந்த அந்த வீக்கெண்டுக்கு முன்னாடி கத்திட்டு, கடைசியில ஒண்ணுமே பண்ணாம ஒரு ஆள வந்து முன்னாடி கொண்டு போறாங்க. அண்ட் ஆல்சோ சபரிக்கு ஆல்ரெடி ரெட் கார்டு குடுத்திருக்க வேண்டியது. அந்த மாரி ஒரு அன்டிசர்விங் ஒரு கண்டஸ்டன்ட்ட வந்து முன்னாடி எடுத்துட்டு போறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து இதுல இதுல சபரி சப்போர்ட்டர்ஸ் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா, அவன் நல்லவன். கோயிலுக்கு போறான். அந்த மாரி வந்து சொல்லிட்டு, அதாவது அம்மாவுக்கு நல்ல செல்ல பிள்ளை. ரொம்ப நல்ல பையன். இவன் ரொம்ப நல்ல பையனா இருக்கான். இவனுக்கு ஓட்டு போடுங்கன்ற மாதிரி இது. ஆக்சுவலா வந்து பிக் பாஸ வந்து எப்படி வந்து பாக்குறதுன்னு தெரியாம ஒரு கும்பல் வந்து சபரிக்கு வந்து சொம்பு தூக்கிட்டு, அதுவும் வந்து அவன் ஒண்ணுமே பண்ணல. அதாவது வந்து என்னன்னா, அவன் வந்து பண்ணதுலயே வந்து வொர்ஸ்டான பிஹேவியர் பாரு கிட்ட வந்து தள்ளி விட்டது. அந்த அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அப்படிப்பட்ட ஒருத்தனும் வந்து இந்த பிக் பாஸ்ல வந்து இருந்திருக்கிறானா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கே தவிர, வேற ஒரு ஆணி அவன் வந்து கலட்டவே இல்ல அங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு திவ்யா சொல்லியாச்சு, அரோரா சொல்லியாச்சு. விக்கல்ஸ் விக்கல்ஸ் வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா, மத்தவங்கள இந்த திவ்யா சொன்னா பாத்தீங்களா, அது எப்படி
ஒருத்தவங்கள மட்டம் தட்டிட்டு அவங்க இன்னொருத்தவங்க வந்து முன்னேறி போறது அப்படின்னா திவ்யா வந்து டைரக்டா போய் விக்கல்ஸ்ட தான் போய் சொல்லணும். டேய், நீ வந்து உன்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாரையாவது வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல நீ அப்ரிஷியேட் பண்ணிருக்கியா? எல்லாத்தையும் மட்டம் தட்டிக்கிட்டே தான் இருந்தது. சுபிக்ஷாவுக்குலாம் எனக்கு என்னன்னு தெரியல, சுபிக்ஷாவை பார்த்தாவே காண்டா இருக்குது. அந்த உள்ள எக்ஸ்டென்ஸ் ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு இப்படி பார்த்தாலே அவெல்லாம் வந்து உண்மையிலே வந்து வெளியில வந்துட்டு சில விஷயங்களை கேள்விப்பட்டிருக்காளா, இல்ல நம்ம எப்படி வந்து விளையாண்டோன்றத வந்து உணர்ந்தாளா? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ என்னமோ பயங்கரமான ஒரு நியாயாதிபதி மாதிரி வந்துட்டு, நோ நோ நோ, நான் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கேன். நான் ஆக்சுவலா வந்து அந்த 4 இடத்துலயும் நான் இருந்திருக்கணும் 2வது இல்ல 1வது இடத்துல. அந்த மாதிரியே ஒரு ஆட்டிடியூட்ல சுத்திட்டு இருக்கா. வெளியில வந்து யார் எப்படி கேம் விளையாண்டுருக்காங்க, யார் உண்மையிலேயே கேம் விளையாண்டுருக்காங்க, அந்த ஒரு சென்சிட்டிவ் அந்த ஒரு இதே இல்ல, சென்ஸே இல்ல. அவ பாட்டுக்கு இருக்கிறா. சோ வந்துட்டு எனக்கு என்னன்னா, எ க அதாவது வந்து இனிமே வந்து இந்த பிக் பாஸ்ன்றதுல வந்து கொஞ்சமாவது வந்து ஒரு ஓரளவுக்காவது கொஞ்சம் ஐக்யூ இருக்கிற மாதிரியும், அண்ட் ஆல்சோ வந்து ஒரு கேம்னா அது வந்து மக்களுக்கு வந்து எப்படி கொடுத்தா சுவாரஸ்யமா இருக்கும்னு தெரிஞ்சும் வந்து ஒரு கண்டஸ்டன்ட் வந்து எடுக்கணும். சும்மா வந்து சீரியல் மாதிரி கொண்டு வந்துட்டு ஓவரா ஆக்ட் பண்ணிட்டு 4-5 லாங்குவேஜ். ஆனா பாரு வந்து ஒரு ஒரு இதுல வந்து சொல்லி நீங்க போட்ட கிளிப்பிங்ஸ்ல சொல்லியிருப்பா பாருங்க. சில பேர்லாம் வர்றாங்க, கண்ட எல்லா லாங்குவேஜ் பிக் பாஸ் அந்தந்த இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அத வந்து ட்ரை பண்றாங்க. அவங்க உண்மையாவே இல்ல அப்படின்னு பெர்ஃபெக்ட்டா அவ வந்து ஒரு தீர்க்கதரிசியா இருக்கா. அவ என்ன சொல்றாங்க, நெகட்டிவிட்டின்றானுங்க. சரி, எங்கடா நெகட்டிவிட்டி இருக்குதுன்னா மத்தவங்க கிட்ட என்ன பாசிட்டிவிட்டி இருக்குன்னா அதையும் சொல்ல மாட்டேங்கிறானுங்க. அப்புறம் என்ன பண்றானுங்க, சம்பந்தமே இல்லாம வந்து இல்ல ரொம்ப நெகட்டிவா போகுது, சேனலுக்கே சரியில்லாம போகுதுன்னு ஒரு குரூப் சொல்லுது. சேனலே முடிவு பண்ணிட்டாங்களாமா இவங்க வந்து, அதனால வந்து சேனல் வந்து கட் பண்ணி போடுதான். சோ வந்து அவங்களுக்கு என்னன்னா, அப்புறம் இன்னொருத்தவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா இன்னொரு குரூப்ல, இல்ல ரொம்ப ரொம்ப நெகட்டிவிட்டி, அதாவது நெகட்டிவிட்டி கிளப்பினவங்களே இவங்க தான். ஆனா அவங்களே என்ன வார்த்தை சொல்றாங்கன்னா, ஐயோ பாருவுக்கு வந்து ரொம்ப நெகட்டிவிட்டி இருக்கு, பேசாம அவங்க வந்து இந்த வாரத்தோட எவிக்ட் ஆகி போயிட்டா கூட அவங்க நல்லா இருப்பாங்க. நீங்க யாரு அதை சொல்றதுக்கு? நீங்க யார்? நீங்க தான் நெகட்டிவிட்டியே கிரியேட் பண்ணீங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவ எவிக்ட் ஆகி போகணும்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் எவ்வளவு வந்து ஹிப்போக்ரிட்டிக்கா இருக்குது. சோ அப்ப என்னன்னா, சுத்தமா வந்து நம்மளாவது வந்து சென்சிபிளா வந்து இது தப்பு, இது கரெக்ட், இந்த மேட்ச் இப்படி இது வந்து இந்த கேம் இப்படி போயிட்டு இருக்கு, இந்த இடத்துல வந்து நம்ம அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், இந்த இதை அட்ரஸ் பண்ணல. இந்த மாதிரி வந்து ப்ராக்ரஸிவா வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா மத்த குரூப்ல காது கொடுத்து கேட்க முடியல. சரி நீங்க இவ்வளவு தூரம் வந்து மாரல் போலீசிங் பண்றீங்களே, அடடா இவ்வளவு தூரம் நல்லவங்கன்னு பேசுறீங்களேன்னு பார்த்தா, கீழே போய் பார்த்தா அரோராவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவ என்னத்த பண்ணா? நல்ல விஷயமா? என்ன கைண்டா என்னத்த பண்ணா? அங்க வந்து பாத்தீங்கன்னா அவ வந்து அங்க துஷாரோட என்னென்னமோ பண்ணா. அதெல்லாம் கூட வந்து அதெல்லாம் வந்து மறைச்சிட்டு இவங்க வந்து அவளை பத்தி வந்து கைண்ட் ஹார்ட்டடு, அவ வந்து ஓப்பனாவே சொல்லிட்டா நான் வந்து காசுக்காக தான் வந்திருக்கேன், அவ ஒத்துக்கிட்டான்ட்டு அதை சப்போர்ட் பண்றீங்க. அப்ப நீங்க எல்லாம் யாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வருது. சோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே குப்பைங்களா இருக்குதுங்க. ஆனா ஓப்பனா ஒரு விஷயம் சொல்றேன், பாரு கூட வந்து கமருதீன் டிராவல் ஆனதுனாலதான் கமருதீனுக்கு இவ்வளோ நாள் வந்து கிடைச்சிருக்குதாங்க. இப்ப கமருதீனுக்கு நீங்க கேமை வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. சீரியஸ்லி பார்வை வந்து தேவையே இல்லாம எல்லா இடத்துலயும் ஃப்ரெண்டாவும் இருந்துட்டு லவ் இது பண்றேன்னு சொல்லிட்டு பின்னாடி போட்டு கொடுத்துட்டு இவ்வளவு நாள் மைலேஜ் வந்து கிடைச்சிருக்குது. சீரியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா பாரு தான் சிங்கிள் ஹேண்டட்லி அந்த ஷோ வந்து ரன் பண்ணியிருக்கா. அதனாலதான் இப்ப வரைக்கும் கடைசி கட்டம் அவ வரலன்னு சொல்லிட்ட வரைக்கும் நம்ம வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கோம். சோ நான் அப்படிதான் இந்த இந்த ஷோவையும் பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஹோஸ்ட மாத்திட்டா கூட நல்லது. மேபி வந்து ஒரு இத்தனை நாள் தான் ஜென்ஸ் வந்து இருந்தாங்க, ஏன் ஒரு இல்லைங்க, லேடிஸ் வந்து போடக்கூடாது? as per the news, இப்ப கிடைத்த நியூஸ் வரைக்கும் தலைவர் தான் அடுத்த சீசனும் ஹோஸ்ட். சுத்தம் விளங்கிடும். விளங்கு. அதாவது வந்து வக்கு இருக்கான்னு கேட்டு ஐயோ கடவுளே, சொல்றதுக்கு எதுவும் இல்லட்டாம். மேபி வந்து பேசாம நான் வந்து விஜேஎஸ் கிட்ட காசு கொடுத்து விஜேஎஸ் ஓட அசிஸ்டண்டா சேர்ந்துக்கலாம். ப்ளீஸ் டாம், தயவு செய்து போங்க. அட்லீஸ்ட் நீங்க வந்து போனீங்கன்னா எது அட்ரஸ் பண்ணணும், அட்ரஸ் பண்ணக்கூடாது, பக்கெட்டை எடுத்துட்டு வர்றதெல்லாம் நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல். பக்கெட்டு, பிரஷ், சீப்பு, சோப்பு. ஐயோ நீங்க டாக் பேக்ல பேசுங்க டாம், அது போதும், அந்த ஆள்கிட்ட போக வேணாம்.
டாக் பேக்கா? ஐயையோ! அங்க மட்டும் பேசுங்க போதும். அதை கேட்டு கேட்டே அந்த ஆளு பேசட்டும். அது மட்டும் தான் பண்றாரு அவரு. வேற எதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு. ம். அப்பா ரொம்ப மோசம் டாம். எனக்கு அப்பதான் எனக்கு வந்து ப்ரெஷரே ஏறிடுச்சு டாம். நெக்ஸ்ட் சீசனும் இந்த முகரக்கட்டையை தான் பார்க்கணும். ஐயோ கொஞ்சமாவது அதாவது வந்து என்னன்னா ஒரு கோர்ஸ் அனுப்புவாங்க பார்த்திருக்கீங்களா அந்த பிரேக் டைம்ல நார்மலா சரியில்லைன்னா ஒரு கோர்ஸ் போயிட்டு வாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸ் அது வந்து இந்த ஆளுக்கு அனுப்பி எப்படி ஹோஸ்ட் வந்து ஒழுங்கா பயாஸ் இல்லாம நேர்மையா செய்யறது எப்படின்னு ஒரு கோர்ஸாவது இவருக்கு அனுப்பிவிடணும்னு நினைக்கிறேன். சீ 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 ரொம்ப ஒஸ்ட். நமக்கு என்ன என்டர்டைன்மெண்ட் வேணும்ல. இவர் இருந்தா தானே நமக்கு பொழுது போகும். என்ன என்டர்டைன்மெண்ட் இருக்குது? ஐயோ அப்படின்னா இவர் தான் ஷோ ஸ்பாயிலரா இருக்காருங்க. யாருமே வந்து ஒருத்தருக்கே நீங்க சப்போர்ட் பண்ணா நீங்க எப்படி வந்து ஃபோக்கஸ் வந்து இது பண்ணி ஒருத்திய வந்து எப்ப பாரு வீக்கெண்ட்ல திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஃபாரூக் ஏதாவது ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கா சொல்லுங்க? இந்த தடவை விட்டாச்சுங்க. அடுத்த வாட்டி ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே அடிக்க ஆரம்பிச்சா மனுஷன் தன்னால திரும்பாரு. அடிக்க அடிக்க அம்மியும் நகரும் சொல்லுவாங்களா, அம்மி அது மாதிரி நகன்றும் அடிக்கலாம். அம்மி நகன்றும் விஜேஎஸ் நகருவாரா? அதான் கேள்வி. நோ 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 அது நோ. அடுத்த நகன்றுவாருங்க. சீசன் வந்து வேற மாதிரி பண்ண போறோம் நம்ம. ஐயோ ஃபர்ஸ்ட் வீக்கே. ஆம். இங்க பேசுனது பிக் பாஸ்க்கே கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்கு போல இருக்கு. இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாரு. இங்க இருக்க சமூக வலைதளங்களையும் பாதிப்பு கண்ட மாதிரி பேசுறாங்க. அந்த பாதிப்பெல்லாம் நீங்க இப்பயே புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் வேலை, நம்மளுக்கு வேற வேலை இருக்கு அப்படின்லாம் பேசுறாரு. மனுஷன் நல்லா அடி வாங்கிட்டாரு. ஏன்டா அங்கேயும் பிக் அவரால முடியல போல இருக்கு. பாஸ்க்கும் இதான் நிலைமையாடா? ஐயையோ! பிக் பாஸுக்கு ரொம்ப நொந்து போய் தான் இருக்காரு. மனுஷன் வச்சு செய்யறாங்களே. அது வேற கேட்டாரு. ஆதிரை வந்து எனக்கு ஒரு கிஸ் கொடுங்க அப்படின்னு. உங்களை அடிக்கிறத விட உங்களை அடிச்சாலும் உங்களையும் அடிப்பாங்க. கிஸ் கேட்டா குடுத்தா என்னையும் சேர்ந்து அடிப்பாங்க அப்படின்னு ஓ சொல்லிட்டாரு அப்படியா? மனுஷன். பிக் ஆமா பாஸா? வாவ். ஆமா இன்னைக்கு சொன்னாரு. உங்களையும் அடிப்பாங்க என்னையும் வச்சு செய்வாங்கன்னு இதுக்கு சொல்லிட்டாரு. முன்னாடி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படி கேட்டாங்கன்னா அத ரெஸ்பாண்டே பண்ணாம கடந்து போயிருவாங்க பிக் பாஸ்ல இருக்கவங்க. கரெக்ட். எப்பா என்னமோ சரி நீங்க வேற டாம் அந்த ஏதாவது என்ன மீம்ஸ் சொன்னாரு. எல்லாம் போயிருக்கும். சாஷோ விஜய்ஸ் அரோரா கூட வச்சு செஞ்சு அடிச்சதெல்லாம் எல்லாத்தையும் பாதிக்கப்பட்டிருக்கா பாத்துருக்காரு. சாஷோ. புஷ்பா அதுவும் புருஷன் இல்ல டாம் அவர் சொல்றாரு டாம் ரம்யா கிட்டயும் புஷ்பா வேற ஒரு யாரோ புருஷன் நிமிஷம் கிட்ட தான் ரொம்ப பேசினாரு. ஒரு நிமிஷம் ஒருத்தர் பேசுங்க ப்ளீஸ். இல்ல சொல்லுங்க. ரம்யா கிட்டயும் வேற யாரோ கிட்டயாதான் இந்த டைம் வந்து ரொம்ப பேசினாராமா. வேற யாருக்கிட்ட ரொம்ப பேசலையா. ஏன்னா அரோரா கிட்ட பேசலங்கிறத மறைமுகமா சொல்லி வச்சிருக்காரு இன்னைக்கு. ஏன்டா அரோராவை பார்த்த பார்த்து நமக்கு தானே பயப்படுறீங்க தெரியும். இப்போ? அது அரோரா இது சொல்ல மறந்துட்டேனே. ஃபைனல் ட்ரெஸ் போட்டுட்டு எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அது அரோராவும் சபரியும் கைய தூக்குறத பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ சபரி தான் இவராம் அத விஜயாமா. அரோராவை தான் கைய தூக்குறாங்களாம். உடனே இது மார்பிள சாஞ்சி உங்க நம்பரை சொல்லிருங்க எனக்கு ப்ளீஸ் உங்க நம்பரை கொடுங்க அப்படின்னு மாதிரி கேக்குமா விஜய் சேதுபதி கிட்ட. என்னடி இது அவங்க வீட்டுல வச்சு கும்மி அடிக்காம அரோரா விடாதுன்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி வீட்டுல டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு தான் வேற வேலை பார்க்கும் அரோரா. எல்லாத்தையும் கேக்குதுங்க இங்கேயே உட்காந்து. இதுலயே கேட்டுட்டு அந்த மனுஷன் பாத்துட்டு நம்பர் கொடுத்துருவாரு நம்மளுக்கு நாளைக்கு அப்படின்னு இல்ல நினைக்குது. குளு குளு குளுன்னு இருக்கும்ல. குளு குளு குளுன்னு இருக்கும்ல. இல்ல இங்க இருந்து கிரீன் சிக்னல் ரெட் சிக்னல் எல்லா சிக்னலையும் அனுப்புது அரோரா டாம் அவருக்கு. டாம் டிஎம் பாரு. ஒரு நிமிஷம் இருடா. உனக்கு உன்னோட ஃபேன்ஸ் ஒருத்தவங்க ட்வீட் போட்டிருக்கதா அனுப்பிச்சிருக்கேன் பாரு. உன் தீவிர ரசிகை. ட்விட்டர் அரோராவா? பிலிவின் ஆக்சுவலா உங்கள்ட்ட தான் பேசணும்னு நான் மைக் வாங்கிட்டு திரும்ப வந்தேன். என்னன்னா நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி வந்து விஜி சொன்னாங்க நம்ம எந்த ஸ்பேஸ் பிடிக்குதோ அந்த ஸ்பேஸ்ல தான் கேட்போம். ஆக்சுவலா 3 வருஷத்துக்கு முன்னால எனக்கு ஸ்பேஸ்னா ஏன்னா என்னன்னே ஒரு தெரியாது. நிமிஷம் நான் இருங்க விஜய் ஒரு நிமிஷம் இருங்க. நான் வந்து ட்விட்டர் அரோரா ஃபார் ரீசன்னு சொல்லிட்டேன்ல மேஜிக்கு. அதர் லெசன்ல உட்காந்து ட்ரிகர் ஆயிருக்கும். வாய்ஸும் ஒரிஜினல் வாய்ஸ்ல வந்து பேச தெரியாது. தொப்பியை போட்டுட்டு மூஞ்சி மறைச்சிக்க வேண்டியது. வேற என்னதான் பண்ண முடியும்? இயலாமை, அறியாமை, தத்தித்தனம், சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருமே வந்து நெறைய பேர் வித்தியாசமான கமெண்ட்ஸ் குடுக்குறாங்க. அதையெல்லாம் தாங்குறதுக்கு மனசு வேணும்ல. இல்லாத காரணத்தால இப்படி பண்றாங்க. இல்ல ம். நான் உனக்கு அதுக்கு அனுப்பல. ம். 5 ட்வீட் கன்டினியூஸா. பூனை 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 இல்ல பூனை. நான் வந்து இவ்ளோ நான் ஒப்சஸ்டா தப்பா இருக்கும். நெனச்சுக்க மாட்டேன். டாம் பூனைன்னு கூட சொல்லுங்க. ஏன்னா டாமும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அந்த பேரையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா வந்து என்ன சர்ச் பண்ணி தேடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தெளிவா பூனைன்னு எந்த பூனைன்னு போட சொல்லுங்க. ஏன்னா வன்ம பூனை வேற இருக்கு. கிரெடிட் வன்ம அங்கிட்டு பூனை போயிட வேற போகுது. ஒண்ணு இருக்குதே. வன்ம பூனை. வன்ம பூனையெல்லாம் இப்போதைக்கு கண்டுக்க மாட்டாங்க. புரியுதா? அவங்க சொல்ற ஒரே பூனை நம்ம தான்.
எனக்கு அதனால வந்து ஒரே ஒரு ம், சந்தேகம், அத கொஞ்சம் கிளியர் பண்றீங்களா? எனக்கு விக்ரம் கண்ணு ம், விக்ரமு, சபரி, அந்த ஸ்கேமரா ம், 3 பேர் கண்ணு பார்த்தாலுமே ஏதோ ஒண்ணு சரியா இல்ல. ஏதோ ஒரு பேய் இருக்கிற ம். மாரியே தோணுது எனக்கு. ஒரு என்ன மாதிரி இருக்கு? ஏதோ ஒண்ணு அவங்க கண்ணுல வந்து உண்மை இல்ல. ஏதோ ஒரு அது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சைக்கோத்தனம் ஒண்ணு மறைஞ்சு மறைஞ்சு வெளிய வரும்ல அப்பப்போ. திடீர்னு ஒரு இது. அது விக்ரமா? விக்ரம், சபரி, இல்ல இல்ல ஸ்கேமரா ஆமாமா, அது 3 பேர் உண்மைதாங்க. கண்ணுமே நோ 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 அந்த நோ. பார்வை வந்து சரியில்ல டாம். அவங்க 3 பேருக்குமே. அரோராக்கே அது உண்டு. அரோராக்கே அந்த பார்வை உண்டு. அந்த இவங்க முதல் முறையாக ம். ஃபைனலிஸ்ட் வந்து இவனுங்க 20 பேர், 24 பேர், 6 பேர் ஸ்பேஸ் போடுறானுங்கல்ல. இவனுங்க மட்டும் தான் கொண்டாடிக்க முடியும். ஜெனரல் ஆடியன்ஸ் வந்து காரி துப்பிட்டு இருக்காங்க. ம். அதே மேபி மாதிரி பிஆர் வச்சு பர்பஸ்ஃபுல்லா ஒரு சோகமான எடிட் ஒண்ணுமே இல்லங்க. பீயிங் பாரு இஸ் நாட் ஈஸின்றது தான் ட்ரெண்ட். கரெக்ட்டா? ஆமா. அதுதான் ட்ரெண்ட். அத வந்து திவ்யா கணேஷ்க்கு இவனுங்க போடுறானுங்கன்னா, எப்படியாப்பட்ட இளவெடுத்தவனுங்களா இருப்பானுங்க? இல்ல திவ்யா கணேஷ் கார்ல இருந்ததே ரொம்ப பெருசு பண்ணி பேசுறானுங்க. எனக்கு அந்த சீன ஃபர்ஸ்ட் டைம் கார்ல பார்த்தப்பவே கார்ல அந்த ம். பைத்தியக்காரி பேசின கெட்ட வார்த்தைகளோ, அவ தான் சொன்னேன்ல, சும்மா ஒரு விஷயம் அப்படின்னா பேர பெருமாளாக்கக்கூடிய ஆள் தான் திவ்யா கணேஷ். இல்ல எனக்கு மட்டும் அந்த பொண்ணு ம். கத்துறப்போ, அந்த தெருவுல நாய் நைட்டு போடுறப்போ குரூப்பா சேர்ந்து கத்தும்ல. ம். யார் நீ? என்னமோ வாய மூடு, வாய மூடு சொல்றப்பலாம் அந்த வெறி பிடிச்ச நாய் கத்துற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு. ஐய்யய்யோ! இது ம். எவ்ளோ நேரம்ப்பா? எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. அது சரியாப்பான்னு தெரியல. அந்த வெறி நாய் கத்துற மாரியே ஒரு இல்ல ஃபீல் ஆகுது. நீங்க வந்து இது இவன் ம். கானா வினோத் சொன்னதை கேட்டீங்களாங்க நீங்க விஜி? ம். அதாவது வந்து ஒரு ம். ஓநாய் மாதிரி வந்து இப்படி வந்துட்டு போற முன்னாடி வந்துட்டு போற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானே ஒரு தடவை. நீங்க பாத்தீங்களா இல்லையா? இல்ல நான் பார்க்கல. நான் எக்ஸ்ல வர்றதுதான் அவன் பார்த்தேன். உண்மையிலே அவ அப்படிதாங்க வர்றா. கப்புனு மூச்சுக்கிட்ட வந்து ஐயோ! எனக்கு உண்மையிலே எனக்கே உண்மையிலே பார்க்கும்போதே பயமா இல்ல இருக்குது. இவ என்ன ஆச்சு இவளுக்கு அப்படின்ட்டு. சரியில்ல. அதாவது கத்துறத தவிர வேற ஒண்ணுமே இல்ல. சரக்கே இல்ல அவகிட்ட. ஒண்ணுமே இல்ல. மண்டையில எதுவுமே இல்ல. எதுவுமே இல்ல. அந்த பொண்ணு நான் பார்டர் பவுண்டரி செட் பண்ணியிருக்கேன்னு சொல்லுது. இன்னைக்கு பூரா வாட்டர் மில்லன புடிக்கலன்னு சொல்லுதுல்ல. ஆனா அந்த பிள்ளை மண்டைக்குள்ள வாட்டர் மிலன் உட்காந்து குடைஞ்சுக்கிட்டே இருக்காரு போல இருக்கு. வாட்டர் மிலன நீ ஏன் இரிட்டேட் பண்ணணும்? உனக்கு பிடிக்கலன்னு விலகி போக வேண்டியதானே? நான் வாட்டர் மிலனை இரிட்டேட் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு வேணும்னே அவனை இரிட்டேட் பண்ணணும்னு சொல்லி சைக்கிள்ல போகுது. இது உனக்கு தேவையே இல்லாத விஷயம். விலகுன்னா நீட்டா பேசிட்டு இல்லங்க இந்த மாதிரி இல்லைன்னு தெளிவா சொல்லிதான் விலகணும். ஒரு ஆம்பளைய தூண்டி தூண்டி விடுறது எதுக்கு? இந்த பிள்ளைக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இங்க யாருமே நம்மள பாக்கல, செட் ஆகல, இந்த ஆளை வச்சு நம்ம ஓட்டுவோம், வேற வழி இல்ல அப்படின்ற மாதிரியே நடந்துகிட்டு இருக்குது. அந்த ஆளும் பக்கத்துல பக்கத்துல சரி உட்கார்றேல்ல சோபால, உனக்கு பிடிக்கல தானே? எல்லாரும் அவங்க சொல்றாங்க, டிவி பாக்குறதுக்கு கீழே வந்து உட்காரும் 4 பேரும் சொல்றாங்க. சரி பிபி சொல்லிட்டாரு கீழே போய் உட்காந்து பாருங்கன்னு. நீ எந்திரிச்சு வந்துருக்கலாம்.